ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது ஒரு வீக்கெண்ட் vlog மாதிரி தான். சாட்டர்டே அண்ட் சண்டே ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் பேக் டு பேக் வந்து vlog எடுத்துகிட்டே இருந்ததுனால சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நெக்ஸ்ட் vlogல கண்டினியூ ஆகலாம். ஸோ அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நம்ம வீட்டிலலாம் ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்கும். என்னதான் வீடு க்ளீனாக இருந்தாலும் அந்த ஒரு சில இடங்கள் மட்டும் எப்போவுமே மெஸ்ஸியாகவே இருக்கும். அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்பாட் தான் இந்த டீப்பாய். ஸோ எப்போவுமே வந்து வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸு, நான் ஏதாவது எடிட்டிங் பண்ணுறேன்னா மைக் வச்சுருவேன். அப்புறம் ட்ரைபாடு எல்லாமே டீப்பாயிலே இருக்கும். அதனால் வந்து அடிக்கடி அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹேண்டியாக நம்ம எப்போவுமே கையில் வச்சு யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து டீப்பாய் மேலே தான் இருக்கும். லன்ச்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஏன்னா மண்டே வந்து ஆடி கிருத்திகை. ஸோ அதுக்கு வந்து பூஜை சாமான்லாம் வந்து வாஷ் பண்ணணும். அண்ட் பூஜை அலமாரியை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது தெரியும் இல்லை நம்புறீங்களா என்னன்னு தெரியல. குளிச்சுட்டு வந்து நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகுமா? இது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஸோ அவர் சொன்னதுலேருந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிக்கிறதுக்கு அப்புறமும் அவர் தான் தண்ணி குடிக்கணும்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து நான் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் அது சொன்னதுக்கப்புறம் எனக்குமே ஆமாம் லைட்டாக டீஹைட்ரேட்டடாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு தோணுது. ஸோ அதனாலே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து தண்ணி குடிச்சிருவேன். அண்ட் நான் வந்து சிங்க்கில் தான் வந்து பூஜை சாமான் வந்து வாஷ் பண்ணுவேன். ஸோ சிங்க் வந்து பயங்கர க்ளீனாக வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை சாமான் வாஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க சாமான் நல்லா கழுவி வச்சுட்டு சிங்க்கையும் ஒரு வாட்டி நல்லா வந்து சோப் போட்டு கழுவிடுவேன். அதுக்கப்புறம் பூஜை சாமான் வாஷ் பண்ணுவேன். நிறைய பேர் வீட்டில் தனியாக வந்து வீட்டுக்கு வெளியெல்லாம் உட்காந்து வாஷ் பண்ணி பார்த்துருக்கேன். ஈவன் எங்கள் அம்மாவும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் நமக்கு அப்படியெல்லாம் ஒரு ஸ்பேஸும் இல்லாததுனால ஒரே சிங்கையே தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 வாட்டி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போது வெசல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டு போட்டதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அகெயின் வந்து பூஜை சாமான் விளக்கிட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பூஜை சாமான் வேலைக்கு கொஞ்சம் பழக்கம். அம்மாவுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். ரொம்பலாம் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். லைட்டாக ஹெல்ப் பண்ணுவேன். அதனால வந்து லைட்டாக அப்போவே எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு புளியெல்லாம் போட்டு அம்மா வந்து பித்தளை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன். பித்தளையை மட்டும் ஃபஸ்ட்டு புளி போட்டு ஊற வச்சிட்டோன்னா அதுக்குள்ளே வந்து வெள்ளி பாத்திரத்தை வந்து சபீனா போட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அகெயின் பேக் டு பித்தளை பாத்திரம் அதை வந்து அகெயின் சபீனா போட்டு வாஷ் பண்ணி எடுத்தோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு சென்னையில் இருக்கும்போது அம்மா புலம்பிகிட்டே இருப்பாங்க. வெள்ளி பாத்திரம்லாம் வந்து செம்மையாக கருப்பாயிடுது, அது போகவே மாட்டேங்குது அப்படின்னு. பட் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறேன், வெள்ளி பாத்திரம் 1 மாதம் வாஷ் பண்ணலனா கூட அப்படியே தான் இருக்குது. பெருசாக வந்து கருக்க மாட்டேங்குது. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு. அண்ட் ஒரே ஒரு வாட்டி குத்து விளக்கு லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு சென்னை போகும்போது எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ போயிட்டு வரும்போது பயங்கர கருப்பாயிடுச்சு. அண்ட் மேலே இருக்க அந்த கருப்பு வந்து போகவே இல்லை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், நல்லா அழுத்தி தேய்ச்சி. பட் மேலே வந்து இந்த இடுக்கிடுக்காக அந்த மயில் கிட்டே இருக்கிறதுனால வந்து அந்த கருப்பு போகவே இல்லை. அதனால் அப்படியே விட்டாச்சு. ஒரு 1 hour 1.5 hours கிட்ட நின்று விளக்குனது வந்து முதுகு வலி வந்துருச்சு. இந்த ஐடியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த முதுகு வலி, கழுத்து வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து நம்ம என்ன தான் ஐடியில் ஒர்க் பண்ணலனாலும் ரொம்ப நேரம் நின்னோ இல்லை ரொம்ப நேரம் ஒரே மாதிரி உட்காந்துட்டே இருந்தாலும் அந்த மாதிரி பெயின் வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பப்போ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவேன். பட் ஹஸ்பண்டோட மசாஜ் தான் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு. இப்போ கொஞ்சம் வெளியே போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த குர்த்தி தான் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து எய்தர் இந்த ப்ளூ ஜீன் போடுவேன், அப்படி இல்லைனா ஒயிட் லெகின். ஸோ எது செட் ஆகுதோ வந்து
அது பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து இனிமேல் சாட்டர்டே கொஞ்சம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் சென்னையில் இருக்கும்போது சாட்டர்டே ஆனால் ஆஞ்சநேயர் கோயில் வந்து போயிடுவோம் முன்னாடிலாம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து நான் மாறிட்டே இருக்கிறதுனால எந்த கோயிலுக்கும் எப்போயுமே போகிறது கிடையாது. சென்னையில் இருந்தாலும் சரி, பெங்களூரில் இருந்தாலும் சரி. ஸோ இனிமேல் அதை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா சாய் டிசைனர்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து வாங்கிட்டேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெசிஃபிக்காக இந்த காட்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. லைக் வந்து நான் இதை பெருசாக எங்கேயும் காட்டினது கூட இல்லை. பட் இந்த காட் வந்து ஆக்சுவலாக சிவாஜி நகர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு ஏரியா இருக்குது. அது ஃபுல்லாக ஃபர்னிச்சர் தான் இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தது. எனக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வரும்போது மார்க்கெட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொய்யா பார்த்தேன். ஸோ அதனால் வந்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கொய்யா பழம்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து எந்த ஒரு பழமோ இல்லை காய்கறியோ வாங்கினாலும் இந்த மாதிரி உப்பு மஞ்சள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்கிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி. ஏன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கினா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பட் வாங்கினதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி புழு வந்த மாதிரியும் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரியும் இருக்குது. எனக்கு இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அதனால சரி எதுவாக இருந்தாலும் ஓகே, என்ன கெமிக்கல்ஸ்லாம் நிறைய போடுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மஞ்சள் தண்ணியில் ஊற வைக்கிறது. அண்ட் எனக்கு கொய்யானா ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் போட்டுட்டு நான் வந்து அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி கொய்யா பயங்கரமாக காயாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பழத்தோட டேஸ்ட்டை விட அந்த காயில் வந்து ஒரு மாதிரி துவர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து கொய்யா சாப்பிட்றதே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். அந்த கொட்டையெல்லாம் போய் பல்லில் மாட்டும். பட் அதை தாண்டி வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப அண்டர் ரேட்டட் ஃப்ரூட் கூட. கொய்யா வந்து ஆக்சுவலாக நம்மளோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டோம் அப்படின்னா பாதி பிரச்சனை ஓடி போயிடும். ஈவன் ஒரு கொய்யா கட் பண்ணால் கூட உடனே வந்து க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா மண்டை வெடிச்சிரும். ஸோ இது நான் நிறைய விலாகில் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பேர் என் விலாகு பார்த்து நான் வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸும் வருது எனக்கு, லைக் உங்களோட விலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களோட இந்த மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காகவும் இருக்குது அண்ட் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவும் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. எனக்கு பெருசாக வந்து வ்ளாக் பண்ண தெரியுமான்லாம் தெரியல. பிடிச்சிருந்தது பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் நிறைய பேர் இதை வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொய்யா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வாயில் வைக்கும்போது புளிப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் செம்ம டேஸ்ட். டின்னர்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. பெருசாக இல்லை, ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஒரு லிப் பாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. என் விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சண்டேனா வந்து இட்லி கறி குழம்பு இல்லாமல் எங்களுக்கு ஓடவே ஓடாது. அண்ட் 2 பேருக்குமே அது வந்து ரொம்ப பிடிக்கும், இட்லி கறி குழம்பு காம்போ. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அரிசி மாவு கொண்டு வந்திருந்தேன் இடியாப்பம் சுடுறதுக்காக. நடுவில் கொஞ்சம் சுட்டு சாப்பிட்டாச்சு. மீதி கொஞ்சம் மாவு இருந்துச்சு. சார் அதை அப்படியே வைக்க வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வந்து இடியாப்பத்துக்கு கறி குருமா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த ரெசிபி தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஒன்றும் இல்லை, அரிசி மாவில் லைட்டாக உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் சுட சுட தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். கையை உள்ளே விட்டிங்கன்னா கை சுட்டுரும். ஸோ பார்த்து பிசைங்க. ஸோ பிசைஞ்சு நல்லா ஒரு சாஃப்டான மாவு மாதிரி வர வரைக்கும் பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அந்த இடியாப்பம் அச்சு இருக்குது இல்லையா, ஸோ அது உள்ளே போட்டுட்டு புழிஞ்சோன்னா இடியாப்பம் ரெடி. அண்ட் இந்த பக்கம் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார் என் ஹஸ்பண்ட். ஸோ அதை வந்து யூஸ்வலாக பண்ணுற கறி குருமா தான். ஸோ எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம்.
அண்ட் எனக்கு இடியாப்பம் பிழியவே வராது. ஏன்னா, அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் போட்டு பிழிஞ்சா தான் வந்து கரெக்ட்டா வரும். இல்லன்னா ரொம்ப மெஸ் ஆயிடும். அது இடியாப்பம் மாரியே இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால என்னோட ஹஸ்பண்ட தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுருந்தேன். அவர் தான் இடியாப்பம் பிழிஞ்சு குடுத்தாரு. இடியாப்பம்னு இல்ல, எந்த ஒர்க்னாலும் அவர் எப்பலாம் ஃப்ரீயா இருக்காரோ, காலையில பிரேக்ஃபாஸ்ட் டைம்லயா இருக்கட்டும், இல்ல டின்னர் டைம்லயா இருக்கட்டும், இல்ல வீக்கெண்ட்ல வந்து லஞ்சுக்கு கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. கட்டிங், சாப்பிங் இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாரு எனக்கு. ஸோ நம்மளே ஒரு வேலைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு மாரி ட்ரெயின்ட் அவுட் ஆயிடுவோம். எதுக்கு இத பண்ணணும் அப்படின்ற மாரிலாம் இருக்கும். ஒருத்தர் கூட ஹெல்ப் கூட பண்ண வேணாம். பக்கத்துல நின்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாலே வந்து, அந்த வேலையோட பாரமே தெரியாம நம்ம வந்து ஈஸியா செஞ்சு முடிச்சுருவோம். ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு சர்ப்ரைசிங்கா நாங்க வந்து வெளிய வந்திருந்தோம். ஸோ பெங்களூர்ல நாங்க வந்து வெளியவே போமாட்டோம். டிராஃபிக் இருக்கும். அண்ட் டூ வீலர்லயும் போ முடியாது. ஸோ கேபுக்கு காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும். அதனாலேயே நாங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இனிமே கொஞ்சம் அட்லீஸ்ட் போகணும். இப்படியே இருந்தா வேலைக்கு ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஃபீனிக்ஸ் மால் வந்திருந்தோம். வந்த உடனே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஒரு ஷேக் அண்ட் ப்ரௌனி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ப்ரௌனி ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அதனால வந்து சீஸ் கேக் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆக்சுவலா சாட்டர்டே நேத்தே போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் க்ரவுட் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் சண்டே வரலாம் அப்படின்னு நெனச்சோம். பட் சண்டேவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இந்த விண்டோ ஷாப்பிங்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்குறோமோ இல்லையோ, சும்மா போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்றது தான். நான் வந்து இந்த வருஷம் வந்து க்ளாத்ஸே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ பலாசோ மட்டும் தேவைப்பட்டுச்சு. சரி லைஃப் ஸ்டைல் உள்ள சும்மா தான் போனேன். சரி பலாசோ மட்டும் ஒண்ணு ஒயிட் அண்ட் பிளாக் வாங்கணும். என்ட்ட பிளாக் பலாசோவே இல்ல. ஒயிட் ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப சின்னதா இருக்கு. அதனால அது மட்டும் வாங்கலான்னு போயிருந்தேன். அண்ட் நான் பெருசா லைஃப் ஸ்டைல்லாம் வாங்க மாட்டாங்களாம் காஸ்ட்லியா இருக்கும்னு. பட் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. வெஸ்ட் சைட விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க மாரி தோணுச்சு எனக்கு. வெஸ்ட் சைட்லயும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் எப்பயாவது அங்க எடுக்கலாம். பட் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. 500க்கு இருக்க ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாரி டிசைனே பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்த ஸ்பாட் தான் வந்து பார்த்திங்கன்னா, ஹோம் சென்டர். நான் ஹோம் சென்டரில் வாங்குறேனோ இல்லையோ, ஆனா சும்மா போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துருவேன். பட் எனக்கு வந்து இந்த வாட்டி சாப்பிங் போர்ட் வாங்கணும். ஏன்னா நான் வச்சிருந்த சாப்பிங் போர்ட் ரொம்ப மட்டமாயிருச்சு. ஸோ அதனால வாங்கணும்னு போயிட்டு அப்படியே உள்ள விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணிட்டு வந்தேன். நான் இல்ல, அம்மா என் கூட இருந்தால் கூட நாங்கள் மாலுக்கு போகிறோன்னா ஹோம் சென்டர் கூட்டிகிட்டு போய் காமிப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகும். நம்ம வீட்டுக்கும் இப்படிலாம் வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் வரும்போது, அது வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ எஸ் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இனிமே வந்து நிறைய ஊர் சுற்றணும்னு நினச்சிருக்கோம். பட் இது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஸ்டில் பார்ப்போம்.